ஒரு ஊரில் ராமு, மணி என்ற 2 குரங்குகள் இருந்தன. இரண்டும் மிகவும் சேட்டை நிறைந்த குரங்குகள். ஒரு நாள் ராமு, டேய் மணி, நாம உலகம் புல்லா ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்டான்றது. அதுக்கு மணி, ஆல்ரெடி நாம் வேல்ட் பூரா பேமஸ் தானேடா எனக்கு கூறியது. அடப்பைத்தியமே, அப்படின்னு நாம மட்டும்தான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என ராமு கூறியது. அதற்கு மணி, ஓ மை காட், சரி என்ன பண்ணலாம்னு சொல்லு, சிறப்பா செஞ்சிடுவோம் என கூறியது. 2 குரங்குகளும் ஒரு எருமை மாட்டின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு ஆழமாக யோசித்தன. அந்த எருமை மாடு 2 குரங்குகளையும் ஏற்றிக்கொண்டு நடந்து சென்றது. எருமை மாடு நடப்பது கூட தெரியாமல் ராமுவும் மணியும் வானத்தை பார்த்து ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தன. எருமை மாடு நடந்து நடந்து ஒரு சுடுகாட்டிற்குள் சென்றது. அங்கே சென்ற பின் எருமை மாடு, கீழே இறங்குங்கடா என கத்தியது. எதுக்கு இப்ப இந்த எருமை பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துது என கூறிக்கொண்டே 2 குரங்குகளும் கீழே பாய்ந்தன. எருமை மாடு அங்கிருந்து சென்றது. மணி இடத்தை சுற்றி பார்த்துவிட்டு, அடே ராமு, அந்த எருமை நம்மள பழி வாங்கிடுச்சுடா, நம்மள சுடுகாட்டுல கொண்டு வந்து விட்டுருக்குடா என பயத்தில் அலறியது. ராமு சுற்றி பார்த்துவிட்டு, டேய் மணி, நாம பேமஸ் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா என சட்டியது. என்னடா சொல்ற, என்ன ஐடியாடா என மணி பயந்து கொண்டே கேட்டது. நாம இன்னைக்கு முழுக்க இந்த சுடுகாட்டிலேயே தங்கி அதை ஃபுல்லா வீடியோ எடுத்து பேய்க்கு பேன் பார்த்த குரங்கு அப்படின்னு இன்ஸ்டால போடுவோம். நாளைக்கு நாம தான் ட்ரெண்டிங். எப்படி ஐடியா என ராமு கூறியது. அடே பூசணிக்கா மண்டையா, ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஐடியா கொடுடானா, நேரா பரலோகம் போறதுக்கு ஐடியா கொடுக்குறியா என மணி பயத்தில் கத்தியது. உனக்கு பயமா இருந்தா நீ போ, நான் இங்கதான் இருக்க போறேன் என ராமு கூறியது. மணி சிறிது யோசித்து விட்டு, இங்க இருந்து சுடுகாட்டு கேட்ட தாண்டணும்னா 1 கிலோமீட்டர் தூரம் தனியா போகணுமே, அதுக்கு நான் உன் கூடவே இருந்திடுறேன் என்றது. மெல்ல மெல்ல பொழுது சாய்ந்து இடம் எங்கும் இருள் சூழ்ந்தது. ராமு மொபைல் போனில் வீடியோ எடுக்கத் தொடங்கியது. அங்கே ஒரு கல்லறையின் மேலே யாரோ வைத்து சென்ற ரோஜா பூங்கொத்துகள் காணப்பட்டன. அதை கண்ட மணி, அட ரோசு, ரோஸை கண்டாலே நமக்கு கொஞ்சம் மைண்ட் மாறுது என கூறிக்கொண்டு, அது கைலறையில் வைக்கப்பட்ட ரோஜா பூங்கொத்து என தெரியாமல் சென்று அதை கையில் எடுத்தது. இதை பார்த்த ராமு, அதை ஏண்டா எடுத்த, அது மல்லிகா ஆண்டியோட ரோஜா பூடா என்றது. யாரோட அது மல்லிகா ஆண்டி என மணி கேட்டது. நீ எடுத்து வந்தியே பூ, அதை வச்சிருந்த கல்லறைக்குள்ள இருக்கிறவங்க தாண்டா மல்லிகா ஆண்டி என ராமு கூறியது. அதற்கு மணி, மல்லிகையோ ரோசாவோ, எனக்கு ஃப்ளவர்னாலே ரொம்ப பிடிக்கும்டா, இந்த ரோஸை பார்த்ததுமே எனக்கு பயமெல்லாம் போயிடுச்சுடா ராமு என கூறியது. அப்பொழுது மணியின் பின்னால் இருந்து, அது என்கிட்ட குடுடா என ஒரு குரல் கேட்டது. என்னடா ராமு, பொம்பளை வாய்ஸ்ல எல்லாம் மிமிக்ரி பண்ற என சொல்லிக்கொண்டே மணி பின்னால் திரும்பியது. அங்கே கொடூரமான உருவத்தில் ஒரு பேய் நிற்பதை கண்ட மணி, ஐயையோ மல்லிகா, ஆண்டி மல்லிப்பூவோட வந்துட்டாங்கடா என கத்திக்கொண்டே தலை தெறிக்க ஓடியது. ராமுவும் பயத்தில் அங்கே நடப்பவற்றை வீடியோ எடுத்துக்கொண்டே ஓடியது. ஃபேமஸ் ஆகணும் ஃபேமஸ் ஆகணும்னு தூங்கிக்கிட்டு இருந்த பேயை பூரா எழுப்பி விட்டுட்டியேடா என அலவிக்கொண்டே மணி ஓடியது.